ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரெட் வெல்வெட்டுக்கான ஸ்பாஞ்ச் வந்து ரொம்பவே பெர்ஃபெக்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பெர்ஃபெக்டாக கலர் எப்படி சேர்க்குறது, அது ஓவர் மிக்ஸ் ஆகாமல் நம்ம எந்த மாதிரி பேட்டரை வந்து ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 1/2 kg கேக்குக்கான ஸ்பாஞ்சோட மெஷர்மெண்ட்டு தான். ஃபஸ்ட்டு 2 எக் எடுத்துக்கோங்க. எக் எப்போவுமே ட்ரையான பவுலில் தான் எடுத்துக்கணும். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற எக் தான் எடுத்துக்கணும். ஃப்ரிட்ஜ்லேருந்தெல்லாம் டைரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. எப்போவுமே பேக்கிங்க்கு எக்கை வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே சரியாக தான் பண்ணுறோம், இருந்தாலும் கேக் நல்லா வரல, இந்த மாதிரியெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வந்து பிகினர்ஸ்க்கு நிறையவே வருது. இதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் நம்ம பண்ணுறதுனால தான். ஸோ பேக்கிங்க்குன்னு இருக்கிற அந்த ரூல்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்கு கூட 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த எக்கோட எல்லோ கலர் மாறி ஒயிட் கலர் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்ததாக சர்க்கரை பொடிச்ச சர்க்கரை சேர்த்து அதையுமே நல்லா இந்த மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சி வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம இதில் சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா பட்டர் மில்க்கு. 1/4 கப் பட்டர் மில்க் எடுத்திருக்கேன். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/4 கப் வார்ம் மில்கில் 1/2 டீஸ்பூன் வினிகர் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா பட்டர் மில்காக கிடைக்கும். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நான் ஒரு 3 ட்ராப்ஸ் அளவுக்கு ரெட் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 ட்ராப் டொமேட்டோ ரெட், இதுவுமே ஜெல் ஃபுட் கலர் தான், அதையுமே சேர்த்துக்கிறேன். இந்த ரெட் கலர் நம்ம சேர்க்குறப்போ நல்ல ஒரு பிரைட்டான கலர் நமக்கு கிடைக்கும். நிறைய ஃபுட் கலரும் சேர்க்க தேவையில்லை. ஸோ இதை இப்படியே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மிக்சரை வந்து நம்ம இந்த பேட்டரில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்குறப்போ நமக்கு ஈஸியாக வந்து ஃபுட் கலர்ஸ் வந்து இந்த பேட்டரில் நல்லாவே மிக்ஸ் ஆகி கிடைக்கும். இந்த கலர் ஆயிலெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுனால நமக்கு பவுல்லையும் ஒட்டாது, எல்லாமே ஃபுல்லாக வந்து நமக்கு பேட்டரில் வந்து விட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இந்த கலர் மிக்சிங் கொடுக்குறப்போ பீட்டரை வந்து ஃபஸ்ட்டு ஸ்பீடு போட்டு ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி தான் எடுக்கணும். அதை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துக்கலாம். இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் கொடுத்துருக்க இந்த மெஷர்மெண்ட்டில் 1/2 kg கேக்குக்கான ஸ்பாஞ்ச் வந்து நம்ம செய்ய முடியும். இந்த மாதிரி ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸ் பண்ணுறப்போ ரொம்ப ஜென்டிலாக ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்பீடாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா பேட்ரு வந்து ஓவர் மிக்ஸ் ஆகிடும். எப்படி ஓவர் மிக்ஸ் ஆகுறது அப்படிங்கிறத வந்து நம்மளால் கண்டுக்கலாம் முடியாது. நம்ம மிக்ஸ் பண்ணுறதுலாம் இருக்குது, சரியா? ரொம்ப ஸ்லோவாக தான் மிக்ஸ் பண்ணிக்கணும். அதே நேரத்தில் அது வந்து மிக்ஸ் ஆகுற மாதிரியும் நல்லாவே இந்த மாதிரி ஷேக் பண்ணி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பேட்டரோட டெக்ஸ்சரை பாருங்களேன், எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குன்னு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இதுதான் ஓவர் மிக்ஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா நமக்கு பேட்டரி இப்படி தான் இருக்கும். இல்லை கொஞ்சம் ஓவர் மிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட திக்காக இருக்கும். பேட்ரு வந்து திக்காக இருக்கும்னா அந்த ஒரு ஸ்மூத்தாக இருக்காது. அது பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் தெரியும். பட் அது பிகினர்ஸ் வந்து ஈஸியாக அதை வந்து ஃபஸ்ட்லேயே கேட்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ இது மாதிரி ஜென்டலாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 kg கேக்கோட டின் சைஸ் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு. இது ஒரு கஸ்டமைஸ்டு கேக்கு. ஸோ அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நான் இதை வந்து 7 இன்ச்சு டின்னில் வச்சு தான் பேக் பண்ணி எடுத்திருந்தேன். எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக பேட்டரை வந்து தனியாக ஒரு டின்னில் பேக் பண்ணி எடுத்திருந்தேன். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் க்ரம்ஸ் கொஞ்சம் அதிகமாக சேர்க்குற மாதிரி இருந்துச்சு இந்த கேக்குக்கு, அதனால தான். இந்த மாதிரி செய்கிறப்போ க்ரம்ஸ் வந்து பெர்ஃபெக்டாக கிடைக்கும். இந்த கேக்கு பேக் ஆகிற டைம் ஃபுல்லாகவே நம்ம கம்மியாக பேட்டர் வச்சுருக்கிற அந்த டின்னு கூடவே வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கணும். அது வந்து நல்லாவே ட்ரை ஆகி நம்ம பொடிச்சு எடுக்கிறதுக்கு நல்லா சூப்பராக வந்து கரெக்டான டெக்ஸ்சரில் இருக்கும். இப்போ பாருங்கள், கேக்கு பேக் பண்ணி எடுத்தாச்சு. 6 இன்ச்சு டின்னில் வந்து 1/2 kg கேக் பேக் பண்ணுறதுக்கான டைமை வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து 7 இன்ச்சு டின்னில் வந்து பேக் பண்ணதுனால டைமிங் இன்னும் நமக்கு கம்மியாக தான் வரும். அதுவுமே ஃபுல் பேட்டருமே ஒரே டின்னில் விடலை. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செய்கிறப்போ வந்து எல்லாமே சேஞ்ச் ஆகும். இந்த கேக் வந்து பேக் ஆகிறதுக்கு கரெக்டாக 20 மினிட்ஸ் தான் இருந்துச்சு. இந்த மாதிரியெல்லாம் செய்கிறப்போ கரெக்டான வெயிட் வருமாங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு வரலாம். கரெக்டாக வெயிட் வரும், அதில் எந்த ப்ராப்ளமே வராது. இது பார்த்திங்கன்னா சர்க்கிளில் செஞ்சு ஹார்ட்டாக மாற்றின இந்த கேக்கு. இதில் டாப்பிங்ஸாக வந்து நிறைய க்ரம்ஸ் இந்த மாதிரி போடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் நான் எக்ஸ்ட்ரா வந்து பேட்டரை வச்சு
சாரி எக்ஸ்ட்ராவாக இல்லை, அதே பேட்டரில் கொஞ்சமாக வந்து தனியாக வச்சு பேக் பண்ணி இது மாதிரி எடுத்திருந்தேன். ஃபைனலாக இந்த கேக்கோட வெயிட்டு பார்த்திங்கன்னா டிசைன்ஸ்க்கு முன்னாடியே கூட நான் வந்து செக் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள், 700 மேலே தான் இருந்துச்சு. இது போர்டோட சேர்த்து தான், பட் இது 1/2 kgக்கு மேலேயே இந்த கேக் இருக்கும். ஃபைனலாக இந்த கேக்கோட டிசைன் வந்து இது தான். ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ்லேயே அப்லோட் பண்ணியிருப்பேன். அவ்வளோதான், ரெட் வெல்வெட் கேக் எப்படி செய்யணுங்கிற டிப்ஸ் வந்து பார்த்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.